otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாகா ஆஃப் டானியா தி ஈவிலோட எபிசோட் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். இது இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோட். இதுக்கப்புறமா ஒரு மூவி இருக்குது, அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட 11 எபிசோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். எபிசோட ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டானியாவை தான் காட்டுறாங்க. அவள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கா. உள்ளே போய் வந்து என்ன கேட்குறான்னா, ஜென்ரல் ஜேட்டூர் இருக்காரா அப்படின்னு கேட்குறா. இல்லையே, அவர் இங்கே இல்லையே, வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. சரி, ஜென்ரல் ருட்ரோஃப் ஆச்சு இருக்காரா அப்படின்னு கேட்க, இல்லை, இங்கே இருக்கிற எந்த ஜென்ரலுமே இல்லை. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வார் ஜெயிச்சிட்டோம் இல்லையா, அதனால் கொண்டாடுறதுக்காக பீர் ஹாலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த சோல்ஜர். எனது பீர் ஹால்க்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம், நம்ம நாட்டோட மிகப்பெரிய வெற்றி, இதை கொண்டாட வேற எங்கே போவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறான். இவ அப்படியே திரும்பி போகிறா. இதை நம்ம கண்ணாடி போட்ட கண்ணில் வந்து பார்த்துடுறாரு. அந்த சோல்ஜர்களை போய் கேட்குறாரு, எதுக்காக டானியா இங்கே வந்தான்னு சொல்லி. அவர் வந்து மேஜரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, வெளியே போகிற டானியா வந்து இந்த கர்னல் கூப்பிட்டு வச்சு டீ குடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரு ரூமில் உட்காந்து டீயை தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன விஷயம், எதுக்காக மேஜரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அவ்வளோ அர்ஜென்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் விடுங்க, சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஓப்பனாக பேசு, மறைக்கணுன்ற அவசியம் இல்லை, என்னவா இருந்தாலும் எங்களை சொல்லு அப்படின்னு அவர் கேட்க, உண்மையாகவே சண்டை முடிஞ்சிச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். வேற என்ன, அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு, சண்டை முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, அப்போனா நீ ஜென்ரல் மேலேயே சந்தேகப்படுறியான்னு கேட்குறான். இல்லை, ஜென்ரல் வந்து மிகப்பெரிய சோல்ஜர், அவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே திறமசாலிங்க தான். ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாஜிக்கை ரொம்பவும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. லாஜிக் படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்றது இவங்களோட எண்ணம். ஒத்துக்கிறேன், இவங்க எல்லாம் அறிவாளி தான், ஆனால் லாஜிக் என்றைக்கும் வந்து கரெக்டாக போகாது. இந்த உலகம் லாஜிக்கால இயங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம டானியாவோட ஸ்குவாட் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து ரொம்பவும் கடுப்பாயிட்டா இல்லையா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணதுனால அப்படின்னு. ஆனால் இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ரூல்ஸை மீற மாட்டான்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணி திருப்பி இங்கே தான் காட்டுறாங்க. நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு இந்த கண்ணாடி போட்டல் கர்னல் கேட்க, ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து நாடு வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக பீரும் சரக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து உண்மையான வெற்றியை நம்ம அடையலை, அதுக்கான வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. நீ சொல்கிறதே எனக்கு சுத்தமாக புரியல, ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இவர் கேட்க, மனுஷங்களோட உண்மையான ரூபத்தை இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்காமவே இருக்கீங்க. நம்ம வந்து எப்போ லாஜிக் படி எந்த விஷயங்களும் நடக்காது. மனித இனம்ன்றதே ஒரு மோசமான விஷயம்தான். நம்மளோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடூரமானது. காட்டு விலங்குகளோட நம்ம மோசமானவங்க, அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறா. அப்படின்னா என்ன சொல்கிற, இன்னைக்கு வரைக்கும் மனுஷங்க லாஜிக்கை ஃபாலோ பண்ணாமல் கொடூரமானவங்கள தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு இவர் கேட்க, ஆமாம், சில மனிதர்கள் கோவத்தினால ரூல்ஸை மீறுவாங்க, சில பேர் ஆத்திரத்தினால மாறுவாங்க, சில பேர் பழி வாங்குற எண்ணத்தினால மாறுவாங்க. இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்மளால் லாஜிக் படி வாழ முடியாது, அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்னதான் இந்த உலகம் மாடர்னைஸ்டாக ஆயிருந்தாலும் தவறுகள் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ரூல்ஸ் படியும் லாஜிக் படியும் எல்லா விஷயங்களும் போகாது, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. ஏன் இப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் போன உலகத்தில் வாழ்ந்துருப்பா. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தள்ளி விட்டு சாவடிச்சான்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸில் தான் இவன் பேசுகிறா. அதை தான் இங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த சீனை அப்படியே க்ளோஸ் பண்ணி இங்கே காமிக்கிறாங்க. காலையில் ரிப்பப்ளிக்கோட மெயின் ஆர்மி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தப்பிச்சு வந்து வேற ஒரு இடத்துல பேஸை கட்டியிருக்காங்க. இவங்களோட ஜென்ரல் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம என்னைக்கும் சரண்டர் ஆகக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம போராடணும், நம்மளோட சோல்ஜர்ஸில் கடைசி சோல்ஜர் சாவர வரைக்கும் நம்ம வந்து போராடணும், ரிப்பப்ளிக்கு நம்ம நாட்டை திரும்ப எடுக்கிறதுக்காகவும் அந்த ஈவில் எம்பையர் நாட்டை அழிக்கிறதுக்காக நம்ம கடைசி வரைக்கும் போராடணும் அப்படின்னு ஒரு பேச அங்கே இருக்கவங்க எல்லாம் கத்தி கூச்சாரு போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நியூஸ் பேப்பரில் வருது. அவங்க என்னென்னா ஃப்ரீ ரிப்பப்ளிக் ஆர்மி அப்படின்னு அவங்க பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் பரவுது. இதை கேட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ, இன்னும் சண்டை முடியலையா, வார் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு பார்க்க அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம டானியாவோட ஸ்குவாட் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி திருப்பியும் சண்டை வரப்போகுது அப்படின்னு. அப்படியே நம்ம ஜென்ரல்ஸையும் காட்டுறாங்க. இந்த 2 ஜென்ரலும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சண்டையில் நம்ம ஜெயிச்சோன்னு தான் நினச்சோம், ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை தூக்கி அடிச்சுட்டு அவர் கத்துறாரு, எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை, நம்ம வந்து அந்த இடத்துல ஆர்மி அனுப்பி அவங்கள அடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜேட்டு ஒரு ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து ஆர்மி பேஸ்டு கண்ட்ரி, நம்ம வந்து கால்படையில் மட்டும்தான் சிறந்தவங்க, நேவியில் வந்து நம்ம அவ்வளோ சிறந்தவங்க கிடையாது, நம்ம அங்கே போய் சண்டை போட்டால் பயங்கரமான லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் அனுப்பலாமா? ஆமாம், அது தவிர வேறு வழி இல்லை, ஆனால் அவங்க ரொம்பவும் கம்மியாக இருக்காங்களே அப்படின்னு இவர் சொல்ல, இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டானியாவை தான் காட்டுறாங்க. அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த கடவுள் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. இப்போ வந்து நான் சொன்னல வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி, அந்த வார் பார்த்தீங்கன்னா எம்பையர் நாடுக்கும் ரிப்பப்ளிக்கும் நடந்துட்டு இருந்தது. நடுவில் சின்ன சின்ன கண்ட்ரிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரிப்பப்ளிக்கை எம்பையர் அழிச்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து மிச்சம் இருக்க ரிப்பப்ளிக் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மிகப்பெரிய கண்ட்ரினா யூஎஸ்ன்னு ஒரு கண்ட்ரியை சொல்கிறாங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே தான் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து நிலச்சிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருந்து அட்டாக் பண்ணி எம்பையர் நாட்டையே அழிச்சிருவாங்க இருக்கிற இடம் தெரியாமல். அதை எப்படியாவது தவிர்க்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
அதுக்காக டானியாவோட ஸ்குவாட் அனுப்பலாமான்னு சொல்லி இந்த ஜெனரல் யோசிக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பப்ளிக்கோட மிச்சம் ஆர்மி இருக்கு பார்த்தீங்களா, அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேற வேற கண்ட்ரிலேருந்து ஆள் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உலகத்தில் இருக்க யூஎஸோட கொடி மாதிரி இங்கே ஒரு கொடியை காட்டுறாங்க. அங்கே ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா, நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறா. நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை, நான் இப்போ தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த சோல்ஜர் என்ன சொல்கிறாருன்னா, உன் அம்மாவை பற்றி நினச்சிப்பாரு, உங்கள் இறந்து போனவங்க அப்பாவை பற்றி நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள நினச்சதுனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருந்தார் பார்த்தீங்களா, அவளோட பொண்ணு மேரி தான். இவ தன் அப்பாவோட சாவுக்காக பழி வாங்கணுன்ற எண்ணத்தோட இங்கே வந்திருக்கா, எம்பையர் நாட்டை அழிக்கணுன்ற வெறியோட. சரி, நீ எப்படி இருந்தாலும் சேர்ந்து தான் அவன் சொல்கிறல்ல, அப்படின்னா வந்து பிளட்ஜ் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உறுதிமொழி. இவ்வளோ இருந்து பிளட்ஜ் எடுக்கிறா. இந்த நாட்டுக்காக நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், என்னோட ஃபேமிலிக்காக கண்டிப்பாக நான் அந்த கொடூரமான ஈவில் எம்பையர் நாட்டை அழிச்சே தீருவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இவ சொல்ல, அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே வந்து டெசர்ட்டில் காட்டுறாங்க. நம்ம டானியாவோட ஸ்குவாடை இங்கே அனுப்பியிருக்காங்க ரிப்பப்ளிக்கை எதிர்த்து போராட. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்குவாட் தான் இருக்காங்க, ஆனால் அங்கே மிகப்பெரிய ஆர்மியே இருக்குது. டானா இப்போ ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம வந்து இருக்கிறதுலே மோசமான சண்டையை இப்போ போட போகிறோம். இப்போ வந்து கடவுளை வேண்டலாம். ஓ கடவுளே, உன்னால தாண்டா நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த மாதிரி வார்க்கு எங்களை அனுப்பிச்சு பீஸுன்ற ஒரு விஷயத்தையே காமிக்காம மறுபடியும் எங்களை சண்டை போட வச்சு இங்கே சாவடிக்கிறியே, நீ இதை கடவுளே, உன்னை அழிக்காம நான் விட மாட்டேன். எப்படி இருந்தாலும் நாங்கள் சோல்ஜர்ஸ் வந்து உங்களை அழிப்போம். கடவுளோட இடத்துல நம்ம சோல்ஜர்ஸ் ஆனால் நம்ம போய் இருப்போம் அப்படின்னு இவ கத்த. இந்த பக்கம் ஹெட் குவார்ட்டர்ஸில் டானியாவோட ஒரு ஸ்குவாடை வச்சு எல்லாரையும் அழிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இது நடக்குமான்னு இவங்க யோசிக்க, நம்ம கண்ணாடி போட்ட லிeutenant என்ன சொல்கிறாருன்னா, டானியா வந்து சாதாரண பொண்ணு இல்லை, அவள் வந்து பொண்ணு உடம்புல இருக்க ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டானியாவை தான் காட்டுறாங்க. அந்த கடவுளை நம்ம பழி வாங்கியே தீருவோம், அவனை நம்ம கொன்னே தீருவோம், நம்ம எதிரிங்களை நம்ம கொன்னே தீருவோம், நம்ம நாட்டை நம்ம ஜெயிக்க வைப்போம், எல்லாரும் தயாராகுங்க, எல்லாரும் போராடுங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க, இந்த உயிரும் உடலும் எம்பையர் நாட்டுக்கு சேர்ந்தது, சண்டைக்கு எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இதோட இந்த சீசன் எண்ட் ஆகுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அனிமேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன அனிமே